ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம அக்ஷய் பாத்திரம் குக்கிங் சேனலில் ஒரு ஆல் பர்பஸ் ஹோம்மேட் கறி மசாலா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். என்னோடய கத்திரிக்காய் ஃப்ரை வீடியோ போடும்போது இந்த மசாலா யூஸ் பண்ணியிருப்பேன். அப்போ நான் சொன்னேன் உங்களுக்கு இந்த வீடியோ போடுறேன்னு. அதனால தான் இப்போது இந்த வீடியோ போடுறேன். இப்போது அடுப்பில் ஒரு வாணலி வச்சு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு ஒரு துண்டு பெருங்காயத்தை போட்டுக்கலாம். கொஞ்சம் பெரிய பீஸாகவே போடலாம். பெருங்காயத்தூள் தான் இருக்குன்னா நீங்கள் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 50 கிராம் கடலைப்பருப்பை அதில் ஆட் பண்ணுறோம். பண்ணிவிட்டு இது ஒரு 50% வறுபடணும். வறுபட்டதுக்கு அப்புறமா நம்ம செக் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் கடலைப்பருப்பு உள்ளே நல்லா வறுபடும். இல்லை ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெளியில் கருப்பாயிடும், உள்ளுக்குள்ளே வறுபடாமல் இருக்கும். இப்போ இது 50% வறுபட்டுருக்கு. இப்போ நம்ம தனியா ஆட் பண்ணிக்கிறோம். அதே 50 கிராம் தனியா. இப்போது அதையும் நல்லா ஃப்ரை பண்ணலாம். ஒரு 75% நல்லா செவக்கணும். அந்த பெருங்காயமும் நல்லா பொரிஞ்சிருக்கணும். இப்போது நான் ஒரு 15 காஞ்ச மிளகாயை இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து இன்னும் கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிட்டோன்னா அந்த மிளகாயும் நல்லா வறுபட்டுரும். அந்த பருப்பு தனியாலாமும் நல்லாவே ஃபுல்லாகவே வறுபட்டுரும், நல்லா செவந்து வந்துடும். இப்போ இது மாதிரி இருக்கணும். இப்போ இதை எடுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு அதே வாணலியில் 2 கொத்து கருவேப்பிலையை நல்லா அலம்பிட்டு போட்டுடலாம். போட்டு அந்த ஈரம்லாம் போகிற அளவுக்கு பொறுமையாக மீடியம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். ஈவன் மீடியம் ஃப்ளேமில் கூட வைக்காதீங்க, லோவாக வச்சு பொறுமையாக அந்த ஈரம் போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஈரம் இருந்ததுன்னா பொடி சீக்கிரம் கெட்டுப்பிடும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சத்தம் வர அளவுக்கு நல்லா ஃப்ரையாக இருக்கணும் அந்த கருவேப்பிலை. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் ஆற வச்சு சேர்த்துட்டு இந்த மாதிரி கொரப்பாக ஒரு பவுடர் ரெடி பண்ணிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், அரையும் படாது, அரைச்சா நல்லா இருக்காது. ஆனால் இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒரு 2 months வரைக்கும் கூட நல்லாயிருக்கும். 1 month வரைக்கும் கட்டாயம் நல்லாவே இருக்கும். 2 months வரைக்கும் கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதுலேருந்து ஒரு எவ்வளோ தேவையோ நம்ம காய் அதுக்கேற்ற அளவுக்கு உங்கள் காரத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். நான் 1/2 கிலோ கத்திரிக்காய் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேன். இந்த கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணுற வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணிக்கோங்க, லிங்க் இருக்குது, அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போது இதில் 1/2 kg கத்திரிக்காய்க்கு நான் ஒரு 2 டீஸ்பூன் இந்த மசாலாவை ஆட் பண்ணுறேன். இது மட்டும் ஆட் பண்ணாவே போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாக இருக்கும். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது இந்த காய்க்கு மட்டும் இல்லாத வாழைக்காய் கறி, அதுக்கப்புறம் வாழைக்காய் இதே மாதிரி ஃப்ரை பண்ணும்போது இந்த பொடி யூஸ் பண்ணிக்கலாம். சாம்பார் பண்ணிவிட்டு இறக்கும் போது இந்த 1 டீஸ்பூன் போட்டிங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும். அரைச்சி விட்ட சாம்பார் மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப வாசனையாக இருக்கும். இது மாதிரி இட்லி சாம்பாருக்கு யூஸ் ஆகும். இந்த மாதிரி ஆல் பர்பஸாக இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.